பெரும்பாலும் இப்போ நாம சாதாரண கால்ஸை விட வாட்ஸ்அப் கால்ஸில் பேசுறது அதிகமாயிடுச்சுன்னு குறிப்பிடலாம். வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் வசதி எல்லாருக்கும் ஒரு சலுகையை கொடுக்குது. அதாவது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத வேற யாரும் மானிட்டர் பண்ண முடியாது. ஆனால் ரஷ்யாவில் இப்போ வாட்ஸ்அப்புக்கும் சரி டெலகிராமுக்கும் சரி ஒரு தடை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு பார்ஷியலான தடை. எதனால இந்த தடை அப்படின்னு ரஷ்ய அதிகாரிகளால் சொல்லப்படுதுன்னா, இங்கே நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான படியாக இருக்கு. ஏற்கனவே நாங்கள் வாட்ஸ்அப் கிட்டையும் பலமுறை பேசிட்டோம், டெலகிராம் கிட்டையும் பலமுறை பேசிட்டோம். ஆனால் அவங்க எந்தவித தகவல்களையும் தர மறுக்கிறாங்க. அவங்க தகவல்களை தர மறுக்கிறதுனால இங்கே நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை குறைக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு ரஷ்ய அதிகாரிகள் சொல்றாங்க. ஆனா பொதுவா ரஷ்யாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்ல பெரும்பாலான அளவுக்கு ஃப்ரீடம் அப்படின்றது இருக்காது. உங்களுக்கு அதில் விடுதலை இருக்காது. நீங்கள் பெரும்பாலும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்த முடியும். அது முழு கண்ட்ரோல் ரஷ்யாவோட அரசு கிட்ட தான் இருக்கும். அந்த வகையில் தான் முதலேந்தே இருக்கு. அதுவும் குறிப்பாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் தொடங்கினதுக்கு பிறகு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ அவங்க எதுக்கு தடை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வாட்ஸ்அப் மூலமா வெளிநாடுகளுக்கு பேசக்கூடிய கால்ஸ்ல தான் நிறைய தடைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. மக்கள் இதை பத்தி ஏற்கனவே இஷ்யூ ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ரஷ்யாவை சேர்ந்த சில மீடியா நிறுவனங்கள் எல்லாம் இது தொடர்பாக செய்தியும் வெளியிட்டாங்க. வாட்ஸ்அப்ல ஏன்னு தெரியல, சில கால்கள் கேட்க மாட்டேங்குது, பேசுறது என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேங்குது, சிலருக்கு காலே போக மாட்டேங்குது அப்படின்லாம். அதுக்கு பின்பு தான் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. சரி, இந்த நிறுவனங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராம் இவங்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய தகவல்கள் கேட்குறாங்க. ஆனால் எங்களோட பாலிசி படி நாங்கள் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடா வச்சிருக்கோம். அதாவது எங்களுடைய பயனாளர்களோட தகவல்கள் அப்படின்றது எங்ககிட்ட ரகசியமாக தான் இருக்கும். அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற தகவல்களை நாங்கள் வெளியிட முடியாது. அது எங்களோட பாலிசியில ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, இதன் பின்னணியில் வேறு சில காரணங்களும் இருக்கு. பொதுவாகவே இந்த கம்பெனியை அங்கே இருந்து நீக்கணும் அப்படின்ற எண்ணம் ரஷ்யாவுக்கு இருக்கு அப்படின்னு இந்த நிறுவனங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்குது. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் டெலிகிராம் இது ரெண்டு தான் பல மில்லியன் மக்களால் அங்கே அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடை விதிச்சது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் அப்படின்னு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்படுற ஒரு புதிய ஆப் இருக்கு. இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப்போட விதிகள் படி தேவைப்பட்டால் ரஷ்ய அரசுக்கு இந்த ஆப்ல என்னெல்லாம் ஒரு பயனாளி பண்றாங்க அப்படின்ற தகவல்களை நாங்க கொடுப்போம் அப்படின்றது அதுல இருக்கு. அப்போ ஒவ்வொரு குடிமகனும் என்னெல்லாம் பண்றாங்கன்னு எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணக்கூடிய